ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் அண்ட் முருங்கைக்காய் ரெண்டுத்தையும் வச்சு ஒரு சூப்பரான டிஷ் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மட்டன் நான் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு 5-6 பல் பூண்டு, கொத்தமல்லி, தனியா இந்த 4த்தையும் போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். பாருங்கள், அடுப்பு ஆன் பண்ணி குக்கரை வச்சாச்சு. இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பேஸ்ட்டை இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம். இதில் நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அப்புறம் இது நான் வெந்தயம் சீரகம் ரெண்டுத்தையும் சேர்த்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த பவுடரையும் இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மட்டன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தாச்சு. இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டோம். இதில் ஆல்ரெடி தண்ணி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நான் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி ஒரு 5 விசில் வர வரைக்கும் இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு கறி வெந்ததுக்கப்புறம் மற்றது என்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம். பாருங்கள், குக்கர் மூடி வச்சாச்சு. ஒரு 5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அது வரைக்கும் நம்ம பாருங்கள், இந்த முருங்கைக்காயை நான் க்ளீன் பண்ணி நல்லா நீளமாக தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இன்னொரு குக்கரில் நான் போட்டு ஒரு விசில் வர வரைக்கும் நான் வேக வச்சுக்கிறேன். இதில் முருங்கைக்காய் போட்டு முருங்கைக்காய்க்கு தேவையான கொஞ்சமாக சால்ட்டு போட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நான் வேக வச்சுக்க போகிறேன். இது வெந்ததுக்கப்புறம் ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு பக்கம் கறி வெந்துட்டுருக்கு, ஒரு பக்கம் முருங்கைக்காய் வேக வச்சுருக்கேன். வாங்க அது வரைக்கும் மீதி மசாலா என்னென்ன அரைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், நான் அரைக்கிறதுக்கு ஒரு 2 துண்டு தேங்காய், அதுக்கப்புறம் ஒரு 4-5 நல்லா பழுத்த தக்காளியை எடுத்துருக்கேன். வாங்க இதை அரைச்சி பேஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், தேங்காய் தக்காளி போட்டு நல்லா மசாலா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் புளி எடுத்து ஊற வச்சுட்டேன். புளி ஊற வைக்கும் போது கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு அது மேலே கொஞ்சமாக ஒரு ஸ்பூனு உப்பு போட்டு ஊற வச்சிங்கன்னா புளி சீக்கிரமாக ஊறி அந்த பேஸ்ட்டு நல்லா வந்துடும். பாருங்கள், முருங்கைக்காயோட பல்ப் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வேக வச்சுருந்த மட்டனும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, இதில் சேர்த்திக்கலாம். மசாலா சேர்த்தாச்சு. இப்போது புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்துக்கிட்டு முருங்கைக்காயோட பல்ப் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், பல்ப்பு சேர்த்துக்கிட்டோம். இதை மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் அலசி போட்டுக்கிட்டேன். புளிக்கரைசலையும் கொஞ்சமாக போட்டுக்கலாம். பாருங்கள், மசாலா புளிக்கரைசல் தண்ணி எல்லாமே சேர்த்தியாச்சு. எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் இப்போ இது ஒரு கொதி வர வரைக்கும் கொதிக்க விடலாம். இல்லைன்னா நீங்கள் விசில் மூடி வச்சு ஒரு விசில் வர வரைக்கும் கூட விசில் விட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு விசில் விட்டதுக்கப்புறம்
ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி நம்ம மட்டன் முருங்கைக்காய் பல்ப்பு ரெசிபி எப்படி ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, உப்பு சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் இதை மூடி வைக்க போகிறேன். பாருங்க, ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் இறக்கியாச்சு. நம்ம டேஸ்டியான மட்டன் முருங்கைக்காய் பல்ப்பு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து டேஸ்ட் பண்ணி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.